Manimegalai purchased a house for rupees எவ்வளோ 25 lakhs 52,500 and spent 2 lakhs 28,350 for its repair. இப்போ பார்த்தோம்னா purchased a house அப்படின்னா என்னது cost price of the house. Cost price CP is equal to எவ்வளோன்னு பார்த்தோம்னா 25 lakhs 52,500 rupees. ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்பெண்ட் இந்த ஸ்பெண்ட் எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வாங்கினதுக்கு மேல நம்ம காஸ்ட் செலவு பண்ணிருக்கோம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பாத்தீங்கன்னா 2,28,350 ஓகேவா நவ் நியூ காஸ்ட் பிரைஸ் இப்போ நம்ம எது பண்ணணும் இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸையும் எது கூட நம்ம சேர்த்திக்கணும் காஸ்ட் பிரைஸ் கூட தான் சேர்த்திக்கணும் So what is the new cost price அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் கிளியரா காஸ்ட் பிரைஸ் வாங்கி இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்போ வந்து இந்த செலவு எல்லாமே காஸ்ட் பிரைஸ்ல தான் இன்க்ளூட் ஆகும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 0 இங்க 5 8 plus 2 is 10 remainder 1 6 8 then 5 plus 2 is 7 2 இப்போ new cost price is 27 lakhs 80,850 rupees. She sold it for எவ்வளோ 30 lakhs 52,000 rupees. இப்போ நமக்கு என்னது selling price எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30 lakhs 52,000 rupees. So when we are comparing the cost price and selling price which is greater selling price is greater than cost price அப்ப selling price is greater than cost price னா நமக்கு அங்க என்ன வந்திருக்கு profit so what is profit is equal to selling price minus cost price so what is selling price 30 lakhs 52,000 minus 27 lakhs 80,850 so subtract பண்ணிடலாம் 30 lakhs 52,000 into 27 lakhs 80,850 so subtraction இங்க 0 வரும் இங்க என்ன வரும் 10 இங்க 9 இங்க 1 இப்போ 10 minus 5 is 5 9 minus 8 is 1 அப்புறம் 1 minus 0 is 1 இங்க என்ன வரும் 5 ல 8 போகாது so இங்க 15 அப்புறம் இங்க என்ன வந்துரும் 9 so 15 minus 8 is 7 okay 9 minus 7 is 2 so then here it is 2 minus 2 is 0 so நம்ம borrow பண்ணி subtract பண்ணிட்டா நமக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 2,71,150 rupees what is her profit so the profit of Manimegalai is 2,71,150 rupees